நோன்பு வைக்கிறது, இந்த ஃபாஸ்டிங் செய்கிறது, குரான்ல இறைவன் என்ன சொல்றானாக்கா, இது வந்து முஸ்லிம்காக மட்டும் கிடையாது. உலகத்துல வந்த எந்த ரிலிஜன் இருந்தாலும், அந்த ரிலிஜனுக்கு நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து கம்பல்சரி செஞ்சிருக்கேன்னு சொல்லி. ஏன்னா, இந்த ஃபாஸ்டிங் உடைய நீங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தா எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. எங்க பாடிக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணணும்னாக்கா ஃபாஸ்ட் பண்ணுங்க, நோன்பு வைக்குங்க. பாடிக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டா நோன்பு வைங்க. எங்க பாடிக்குள்ள மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் ஆயிடுச்சு, மெட்டபாலிக் பேலன்ஸ் பண்ணணும், நோன்பு வைங்க. எங்க பாடிக்குள்ள அந்த மிசாஜ் சொல்லுவாங்க, டெம்பர்மெண்ட், அதுக்கு வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னாக்கா நோன்பு வைங்க. இதே மாதிரி வந்து எங்க பாடிக்குள்ள ஹியூமர்ஸ், அதுக்கு பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா நோன்பு வைங்க. எங்க பாடிக்குள்ள ஒரு பிசிக்கல் எந்த இல்னஸ் இருந்தாலோ அந்த இல்னஸ்க்கு வந்து கரெக்டாக எடுத்துட்டு வரோம்னாக்கா ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, இந்த மென்டல் ஹெல்த், கொஞ்சம் பேர் டிப்ரெஷன் இருப்பாங்க, ஆன்சைட்டி இருப்பாங்க, நைட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மென்டல் ஹெல்த்க்கு வந்து பேலன்ஸாக வைக்கணும்னாக்கா நோம்பு வைங்க. அதே மாதிரி வந்து டயபிட்டிஸ் மாதிரி வியாதிகள், க்ரானிக் டிசீசஸ் லைக் கேன்சருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபாஸ்டிங் பண்ணுறது தான் ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இறைவன் வந்து இந்த ஃபாஸ்ட் பண்ணுறது ஆஸ் எ கிஃப்டாக கொடுத்துருக்கான். இந்த ஃபாஸ்ட் பண்ணுறதே வந்து எங்கள் பாடியோடைய பெரிய கிஃப்ட்.